இது சதுரகிரி காட்டோட கதை. அங்க மீனுன்னு ஒரு பறவை வாழ்ந்துகிட்டு வந்தது. அது பார்க்க சின்னதா இருந்தாலும் அதோட மனசு ரொம்ப பெருசா இருந்தது. ஒரு பொன்னான காலையில சூரியனோட கதிர்கள் எல்லாம் மரத்துக்கு நடுவுல எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது. மீனுக்குருவி காட்டுல பறந்து போயிட்டு இருந்தது. அது சந்தோஷமா மலை செடி கொடிக்கு மேல பறந்து போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு முனங்கல் சத்தம் கேட்டது. யாராவது என்னோட சத்தத்தை கேளுங்க, இங்க யாருக்காவது இறக்கம் இருக்கா? யாராவது இருக்கீங்களா? மீனுக்குருவியும் அங்கே நின்னது. அது உன்னிப்பா கவனிச்சப்ப ஒரு புதருக்கு பக்கத்துல ஒரு பெரிய ரோஜா பூ பூத்து இருக்கிறத பார்த்தது. ஆனா அது பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்தது. அதோட இதழ்கள் எல்லாம் காஞ்சு வாடி போய் இருந்தது. அதோட கலரும் மங்கி போய் இருந்தது. அட, இங்க இருந்துதான் சத்தம் கேட்டது. என்னோட அன்பான சிகப்பு ரோஜாவே, நீதான் பேசுறியா? ஆமா சின்ன குருவி, வாரக்கணக்கா மழை பெய்யவே இல்ல. சூரியனோட சுட்டெரிக்கும் வெயில் என்னோட மூச்ச திணற வைக்குது. என்னோட வேறு எல்லாம் கல் மாதிரி காஞ்சிடுச்சு. உன்னால எனக்கு கொஞ்சம் உயிர் தர முடியுமா? ரோஜாவே, கவலைப்படாத. மீனும் இருக்கிற வரைக்கும் யாரும் தாகத்தால இறந்து போக மாட்டாங்க. மீனு குருவியும் உடனே பறந்து போயிட்டு பக்கத்துல இருக்க ஏரியில இருந்து தண்ணிய எடுத்துட்டு வந்தது. அது ஒரு தடவை இல்ல 10 தடவை சுத்தி சுத்தி பறந்து தண்ணி கொண்டு வந்தது. அது ரொம்ப டயர்டா ஆச்சு. ஆனா அது முயற்சிய கைவிடவே இல்ல. தண்ணீர் துளிகள் ரோஜாவோட வேர்ல பட்ட உடனே ஒரு அதிசயம் நடந்தது. ரோஜாவோட இதழ்கள் எல்லாம் திரும்ப சிகப்பா மாறினது. அது காஞ்ச இதழ்கள் எல்லாம் சாஃப்டா மாறினது. அதுல இருந்து தெய்வீக மனமும் வீச ஆரம்பிச்சது. ஆஹா, என்ன ஒரு புத்துணர்ச்சி! மீனு, நீ எனக்கு புது வாழ்க்கை தந்திருக்க. இன்னையில இருந்து நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் இருப்பேன். அட, இது என்ன பெரிய விஷயம்! ஒரு பறவையா இது என்னோட கடமை. இனி உனக்கு எதுனா உதவி வேணும்னா என்கிட்ட சொல்ல. இன்னையில இருந்து நானும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். அதே காட்டுல டூட்டுன்னு ஒரு காக்கா வாழ்ந்துகிட்டு வந்தது. அது எப்பயுமே மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கும். மீனுக்குருவியோட சந்தோஷத்தையும் அதோட நிம்மதியான வாழ்க்கையையும் பார்த்து எரிச்சல் ஆச்சு. இந்த மீனுக்குருவி பெரிய மிஸ் இந்தியா போல சுத்திட்டு இருக்கு. நாலு ஃபுல்லா பாடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அதோட வாய மூடுறேன். மத்தியான நேரத்துல மீனுக்குருவி உணவு தேட போயிட்டு இருந்தது. டூட்டு காக்கா மீனுக்குருவி கூடு கிட்ட போனது. அது இறக்கமே இல்லாம ஒரு வைக்கோலையும் துண்டு துண்டா தூக்கி போட்டது. மீனுக்குருவியோட ட்ரீம் ஹவுஸ அழிச்சது. மீனுக்குருவி திரும்ப வந்து பார்க்கும்போது அதோட வீடோட நிலைமைய பார்த்து திகச்சு இருந்தது. ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை! இது எல்லாம் யார் பண்ணது? என் வீட்டை யார் உடைச்சது? என் மேல யாருக்கு இவ்ளோ கோவம்? என்னோட சின்ன உலகமே அழிஞ்சிடுச்சு. புயல் அடிக்கிற சமயமா பார்த்து இப்படி ஆகிடுச்சு. நான் இப்ப எங்க போவேன்? அத அழுதுகிட்டே அதோட ஃப்ரெண்டான ரோஜாவை பாக்குறதுக்காக போனது. அதோட கண்ணீர் ரோஜாவோட இதழ் மேல விழுந்தது. என்ன ஆச்சு மீனு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? ஃப்ரெண்ட், டூட்டுக்காக என்னோட கூட்ட அழிச்சிடுச்சு. நான் இப்ப வீடு இல்லாம இருக்கேன். இந்த காட்டு சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனது. வீடு இல்லாதவங்க ராத்திரி காட்டு பூனைக்கு இரையா ஆகிடுவாங்க. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரோஜா பூ திடீர்னு நடுங்க ஆரம்பிச்சது. அத சுத்தி பொன்னிற ஒளிகள் வந்தது. மீனு, அழறத நிறுத்து. பேச முடியாத காஞ்ச பூவோட உயிரை காப்பாத்துனவ நீ. இன்னைக்கு அது உன்னோட உயிரை காப்பாத்தும். நான் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பூ இல்ல. நான் தேவதைகள் வாழ்ற இடத்துல இருக்க மாயாஜால ரோஜா. அப்ப பூமியில இருந்து கொடி மாதிரி வந்து ஒரு அற்புதமான வடிவம் வர ஆரம்பிச்சது. சில நிமிஷத்திலேயே அங்க ஒரு மென்மையான ரோஜா வீடு உருவாகி இருந்தது. அந்த வீடு ஃபுல்லா ரோஜா இதழ்களால செய்யப்பட்டிருந்தது. ஜன்னல்ல இருந்து மல்லிப்பூ வாசனமும் கூரைக்கு மேல மணித்தூளிகளா இருந்தது. அட கடவுளே, இது தேவதை கதையில வர மாதிரில இருக்கு. சொல்ல மீனு, இது உன்னோட புது அரண்மனை. இந்த வீடு புயல் வந்தாலும் அழியாது. இந்த வீட்டை எந்த ஒரு எதிரியாலும் தொடக்கூட முடியாது. மறுநாள் மீனுக்குருவி ஒரு மாயாஜால வீட்டுல வாழ்ற விஷயம் டூட்டு காக்காக்கு தெரிய வந்தது. அது பொறாமையில வெந்து சாம்பலாச்சு. அப்ப டூட்டு காக்கா மீனுக்குருவி வீட்டுக்கு போனது. ஹே மீனு, வெளியே வா. இந்த பூக்கடைய இங்க யாரு வச்சது? போ, தள்ளி போ. இந்த இடம் என்னோடது. அதனால இந்த வீடும் எனக்கு தான் சொந்தம். டூட்டு அண்ணா,
கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இது ஒரு மாயாஜால வீடு. இங்க நல்ல உள்ளம் இருக்கவங்க மட்டும்தான் வாழ முடியும். நல்ல உள்ளமாவது மண்ணாவது. இப்ப பாரு, என்னோட மூக்கால இந்த ரோஜா பூ வீட்டை குப்பையாக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு அது ரோஜா வீட்ட அதோட மூக்கால தொட்ட உடனே வீட்டோட இதழ்கள் ஸ்ப்ரிங் மாதிரி ஆச்சு. டூட்டு காக்காவை பின்னாடி தூக்கி வீசுச்சு. டூட்டு காக்கா ஒரு முள் புதர்ல போய் மாட்டிக்கிச்சு. ஐயோ, பின்னாடியே முள் குத்திடுச்சேன். இது என்ன வீடுடா சாமி? ஆ இது பவுன்சர் வீடு. டூட்டு அண்ணா, நீங்க எவ்வளவு பலமா இந்த வீட்டை தாக்குறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க தூக்கி எறியப்படுவீங்க. ஓஹோ, அப்ப இரு, நான் இதுக்கு தீ வைக்கிறேன் பாரு. டூட்டு காக்கா போயிட்டு ஒரு எரியிற மரக்கட்டைய எடுத்துட்டு வந்தது. ஆனா அது வீடு கிட்ட வந்தது. வீட்ல இருந்து ஒரு நீர் ஊற்று ஈச்சி அடிச்சது. டூட்டு காக்காவும் நனைஞ்சு ஒரு எலி மாதிரி ஆனது. நல்லா குளிச்சிட்டீங்களா டூட்டு அண்ணா? காக்கா குளிச்சா அதுக்கு அறிவு வளரும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது உங்களுக்கு பலன் அளிக்கலாம். உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நான் இந்த காட்டோட சிங்கராஜா கிட்ட போயிட்டு நீ சட்ட விரோதமா வீடு கட்டி இருக்கேன்னு மாட்டி விடுறேன். காட்டுலயும் பலத்த மழைக்காலம் ஆரம்பிச்சது. மத்த பறவைங்களோட கூடு எல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சது. அம்முக்குருவி அதோட குட்டிங்க கூட மலையில நனைஞ்சுகிட்டு இருக்கிறதையும் கிக்கோ கிளி குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறதையும் மீனுக்குருவி பார்த்தது. அம்மு, கிக்கோ, நீங்க ஏன் வெளியே இருக்கீங்க? சீக்கிரம் உள்ள வாங்க, என்னோட வீட்ல நிறைய இடம் இருக்கு. ஆனா மீனு, நம்ம எவ்வளவு பேர் தான் இந்த சின்ன ரோஜா பூ வீட்ல இருக்க முடியும்? நீங்க உள்ள கால் எடுத்து வைங்க. பறவைங்க ஒருத்தரா உள்ள போக ஆரம்பிச்சாங்க. அந்த மாயாஜால வீடு தானாவே பெருசாக ஆரம்பிச்சது. ராத்திரியும் புயலும் அதிகமாச்சு. ஆலங்கட்டி மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. அப்ப வெளியே இருந்து ஒரு பலவீனமான காக்கான்னு சத்தம் கேட்டுச்சு. மீனுக்குருவி, ப்ளீஸ் என்னை காப்பாத்து. நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன் வீட்டை உடைச்சேன். ஆனா வெறுப்புக்கு என்னைக்குமே அடைக்கலமா வீடு கிடைக்காதுன்றத இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். மீனுக்குருவியும் சிரிச்சுக்கிட்டே அத வீட்டுக்குள்ள விட்டது. குடிக்க சூடான தேனையும் கொடுத்தது. டூட்டு காக்கா கண்ணுல கண்ணீர் வந்தது. மீனுக்குருவி அவமானப்படுத்தும்னு நினைச்சது. ஆனா அதுக்கு பதிலா மீனுக்குருவியும் டூட்டு காக்காவை போத்துறதுக்கு போர்வெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தது. மீனுக்குருவி, என்னை காப்பாத்தி என்ன சாகடிச்சிட்ட. நான் எவ்வளவு கொடியவனா இருந்திருக்கேன். ஆனா நீ அண்ணா, உலகத்துல 2 வகையான பறவைங்க தான் இருக்காங்க. ஒரு வகை மத்தவங்களோட வீட்டை அழிச்சு அவங்கெல்லாம் பெரிய ஆளுன்னு நினைப்பாங்க. இன்னொரு வகை மத்தவங்களோட கண்ணீரை தொடச்சு அவங்களோட மனசுல இடம் பிடிப்பாங்க. வைக்கோல் கூட்ட உடைக்கலாம், ஆனா அன்பாலையும் ஆசிகளாலையும் கட்டப்பட்ட வீட்டை அசைக்கவே முடியாது. புயல் ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருந்தது. பலத்த காத்துல பெரிய பெரிய மரங்கள் கூட சாஞ்சது. இப்ப மாயாஜால ரோஜா வீட்டோட கதவுல ஏதோ வந்து விழுகிற சத்தம் கேட்டது. மீனுக்குருவியும் உடனே மாயாஜால ரோஜா வீட்டோட கதவை திறந்தது. வெளியே சேத்துல மாட்டின மாதிரி ஆந்த சாமிஜி விழுந்து கிடந்திருந்தாரு. அட, இது சாமிஜியாச்சே. டூட்டு அண்ணா, கிக்கோ கிளி, சீக்கிரம் வாங்க, சாமிஜிய உள்ள கூட்டிட்டு வர ஹெல்ப் பண்ணுங்க. சாமிஜி, நீங்க இந்த நிலைமையிலையா? கவலைப்படாதீங்க, நீங்க இப்ப பாதுகாப்பா இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து சாமிஜிய வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்தாங்க. சாமிஜியும் வலியில முணங்கிக்கிட்டே இருந்தாரு. அவரோட கண் மூடிக்கிட்டே இருக்கு. சாமிஜி, உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த புயல்ல வெளியே என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? மகளே மீனோ, நான் பழைய மர பொந்துல தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கனமான மரக்கிளை என் மேல விழுந்துருச்சு. என்னோட சிறகு மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு தான் என்னோட கடைசி நாளுன்னு நினைச்சிட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்காம மீனுக்குருவி மாயாஜால வீட்டுக்கிட்ட உதவி கேட்டது. மீனுக்குருவியும் மூலிகையெல்லாம் அரைச்சி சாமிஜிக்கு போட்டு விட்டது. சாமிஜி, இந்த சூடான ரோஜா சாரை கொஞ்சம் குடிங்க, உங்களுக்கு தெம்பு கிடைக்கும். ஆமா சாமிஜி, மீனுக்குருவியோட உபசரிப்பாலையும் இந்த வீட்டோட மாயாஜலத்தாலையும் எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் சரியாகிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாமிஜி கண்ணை திறந்து பார்த்தாரு. அப்ப அவரோட வலி கொஞ்சம் கம்மியா இருந்தது. சுத்தி முத்தி பார்த்தாரு. காக்கா, கிளி, குருவி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவருக்கு பணிவிட செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னோட 100 வருஷ வாழ்க்கையில எத்தனையோ காட்டுலையும் பறவைங்களையும் பார்த்திருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே இல்லை. மீனுக்குருவி, நீ என்ன மட்டும் காப்பாத்தல,
இந்த காட்டோட ஒற்றுமையையும் காப்பாத்தி இருக்க. மறுநாள் காலையில புயலும் நின்னுது. சாமிஜியும் இப்ப முழுக்க குணமானாரு. மீனுக்குருவி, உன்னோட மனசுல மத்தவங்க மேல அன்பு இருக்கிற வரைக்கும் இந்த மாயாஜால வீடு ஒரு போதும் வாடாது. இது வெறும் வீடு மட்டும் இல்ல, இந்த காட்டோட அமைதி சின்னம். சாமிஜி, உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பயுமே இருந்தா போதும். எந்த ஒரு பறவையும் ராத்திரி பசியோட வீடு இல்லாம இருக்க கூடாது. அதுதான் என்னோட ஒரே ஒரு கனவு, லட்சியமும். அந்த மாயாஜால ரோஜா வீடு நட்பின் மாளிகையாவும் அன்பின் இல்லமாவும் புகழ் பெற்றது. அங்க உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம அன்பு மட்டும் நிறைஞ்சு இருந்தது. Please subscribe.